வணக்கம். தெய்வ கடாட்சம் அன்பர்களுக்கு வணக்கம். ஆஹ் என்னுடைய உள்ளுணர்வு சில சமயங்கள் ஏதேனும் சொல்லும். உங்களுடைய உள்ளுணர்வு அப்படி சொல்லும். அது மாதிரி தான் நான் சில விஷயங்களை கூர்ந்து கவனிக்கும்போது, அது ஒரு இறை நோக்கிய பயணத்தை அப்படி நமக்கு ஏதோ ஒன்று கொண்டு வரும். ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும், அல்லது ஏதேனும் ஒரு வழிபாடு செய்யணும், இல்லை ஒரு 4 பேருக்கு ஏதோ ஒரு சாப்பாடு பொட்டலம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும். இது பிரபஞ்சத்தினுடைய உத்தரவு. இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஒரு உத்தரவு. இந்த உத்தரவு உங்களுக்கும் வரும், எனக்கும் வரும். ஆனால் நாம அதை சரியா உணர்றது இல்லைங்கிறது தான் இங்க பிரச்சனையே. அதெல்லாம் கடவுள் நமக்கு வைக்கிற ஒரு சோதனை, டெஸ்ட். ஒரு மிட்டம் டெஸ்ட்டு, குவார்டர்லி டெஸ்ட்டு, மந்த்லி டெஸ்ட்டு, அப்புறம் ஹாஃப் இயர்லி டெஸ்ட்டு, ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் அப்படின்ட்டுலாம் நடக்கிற மாதிரி கடவுள் சின்ன சின்னதாக இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக நம்முடைய மூளைக்கு சில விஷயங்களை அனுப்பி வைப்பார். ரோட்டில் நடந்து போகும்போது ஒருத்தரை பார்த்தா, அட நம்ம அம்மா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ரோட்டில் யாராவது ஒரு ஒரு பெண் நடந்து போனால், அட ரொம்ப அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவோம். ரோட்டில் யாரையாவது பார்த்த உடனே, சி ஆளையும் மூஞ்சியும் பாரு, ரவுடி மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சில பேரை பார்த்ததுக்கு, ஐயோ பாவம், சே யாருமே சாப்பாடு வாங்கி தர மாட்டாங்க போல இருக்கு, ஒரு நாள் இவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும் இப்படின்னு தோணும். இப்படி செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் இந்த பிரபஞ்ச சக்திக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நாம ஒரு இனிமே எனக்கு சிங்கப்பாதையா என்ன பாதை அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ₹1 சிவாஜி படத்துல ரஜினிகாந்த் சுண்டி விடுற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இப்படி பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளார சில உத்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாம டே ராம்ஜி காலையில எந்திரிச்சிட்ட பல் தேய்ரா அப்படின்னு நமக்கு கட்டளையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம். ஆனா ஒருத்தருக்கு ஏதாவது வாங்கி கூட அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, ஒரு குழந்தைய பார்த்த உடனே சிரிச்சு டாட்டா காட்டுறோம்ல, அதெல்லாம் நம்ம மூளை இந்த பிரபஞ்ச சக்தி மனிதர்களோடு தொடர்பு கொள்வதற்கு ஏதேனும் ஒரு அட்வைஸை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்க மனிதர்களோடு உறவாடுறத காசுக்காக, பிரியத்துக்காக, மரியாதைக்காக, ராம்ஜி ஒருத்தர்கிட்ட பேசுறான் அப்படின்னா அவங்ககிட்டேருந்து பணம் எதிர்பார்க்கறதுக்காகன்னு இருந்தாக்க அந்த நட்பு எப்படி விளங்கும்? ராம்ஜி சார் கூட நம்ம பழக்கம் வச்சுக்கிட்டாக்க கோயிலெல்லாம் நமக்கு மரியாதை கிடைக்கும், நிறைய இடங்கள்ல நமக்கு மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு இருந்தாக்கா அந்த நட்புக்கு என்ன பேர் வைக்கிறது? ஆனால் பிரபஞ்சம் இப்படி சில விஷயங்களை இயக்கி நமக்கு ஒரு சோதனை. ஒரு காரை வாங்குறதா இருந்தாலே, ஒரு 2 வீலரை வாங்குறதா இருந்தாலே, இந்தாங்க சாவி, வண்டியை ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெக்ஸ்ட் டிரைவ் பண்றதுங்கிறது விஷயம். அப்படி டெக்ஸ்ட் டிரைவ் பண்ற மாதிரி தான் இங்க பிரபஞ்ச சக்தியானது நம்ம புத்திக்குள்ளார சில விஷயங்களை அப்படி பொசுக்குன்னு போடும். அதை கெட்டியா அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு நூல் பிடிச்சி போறது தான் வாழ்க்கையில புத்திசாலித்தனம். உங்களுக்கு ஐயோ பாவம் அவருக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரணுமே அப்படின்னு நினைச்சிங்கன்னா செஞ்சிருங்க. ஐயோ இந்த நம்ம அம்மா மாதிரி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சாக்க ஒரு வணக்கத்தை செலுத்திடுங்க. ஒரு குழந்தை உங்களை பார்த்துட்டு இருக்கு, அந்த குழந்தையை பார்த்து ஆ அப்படின்னு ஏதேனும் சொல்லி அந்த குழந்தையோட ஒரு சிரிப்பு சிரிக்கிறீங்களா, அதை செஞ்சிருங்க. டாட்டா காட்டுறீங்களா, அதை காட்டிடுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்ச சக்தியில, இந்த அகண்ட பிரபஞ்சத்துல அந்த யாரோ ஒரு வயதானவர் உணவின்றி இருப்பவருக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒரு இபி பேன் மாதிரி அவர் கொடுக்குறார் கடவுள். அந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்குறார். இப்படி நிறைய கனெக்ஷன் கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா அந்த கனெக்ஷனை நாம தெரிஞ்சுக்காததுனாலதான் முட்டாளாவே இருந்துட்டேன், வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்றது. இதற்கு இந்த இந்த விஷயங்களுக்கும் பாவ புண்ணியங்களுக்கும் தொடர்பு உண்டுன்னு தான் எல்லா தருணங்களையும் ஆச்சாரியார்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால அப்படி மினுக்குன்னு ஒரு பல்பு எரிகிற அந்த விஷயங்களை உடனே செஞ்சிருங்க. வணக்கம்.